Hi friends, in the video 10th standard page number 253 இருக்கிற example 6.24 தான் பார்க்க போறோம். So இது actually கொஞ்சம் twist ஆற மாதிரியான ஒரு sum தான். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா aeroplane set off from G. So G ல இருந்து கிளம்புது ஒரு aeroplane on a bearing of 24 degree towards H. H நோக்கி ஒரு 24 degree இது பண்ணி bend பண்ணி போகுது. So 24 degree towards H க்கு போகுது. A point 250 kilometer away. So on the G க்கும் H க்கும் இருக்கிற distance வந்து 250 kilometers. Okay. At a H ல it changes course. திருப்பி அதோட வழியை வந்து change பண்ணிக்குது and head towards J. திருப்பி வந்து அது வந்து J வை நோக்கி turn பண்ணுது on a bearing of 55 degree. அது எவ்வளவு tilt பண்ணுதுன்னா 55 degree வந்து bend பண்ணி போகுது and a distance of 180 kilometer away. So H க்கும் J க்கும் இருக்கிற kilometer வந்து 180 kilometers away. Okay. So இங்க சில trigonometric values எல்லாம் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து சில questions எல்லாம் கேட்டிருக்காங்க. How far is H to the north of G? அதே மாதிரி ஈஸ்ட், நார்த், ஈஸ்ட், இந்த மாதிரி சில இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரஃபா வந்து இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம ஃபுல் டயக்ராம் வரையும் போது எனக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஜின்ற இடத்துல இருந்தா கிளம்புது. ஓகே. ஸோ கிளம்பிட்டு எனக்கு என்ன ஆகுதுன்னா ஜில இருந்து ஹெச்சுக்கு போகுது ஆக்சுவலி. ஸோ ஹெச்சுக்கு எவ்வளவு தூரத்துக்கு போகுது, 24 டிகிரி வந்து கொஞ்சம் டில்ட் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம வரைஞ்சாச்சு. ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் இந்த இடம் ஹெச்சுக்கு வந்துருச்சு. அடுத்தது ஜேங்கிற பிளேஸ் வந்து இங்க இருக்கு. ஓகே. சோ ஆக்சுவலி அதோட பிளேஸ் வந்து அது எப்படி போயிருக்கணும் அப்படின்னா இப்படிதான் போயிருக்கணும். இப்படி வருது அப்படின்னா இப்படி போயிருக்கணும். அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா கொஸ்டின்ல 55 டிகிரி வந்து சாஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப இங்க இருந்து 55 டிகிரி சாயறதுனால இதுதான் அதோட ஆக்சுவல் பாத்து. பட் அது என்ன பண்ணுதுன்னா 55 டிகிரி தள்ளி இப்படி போகுது. ஓகே. சோ இந்த பாயிண்ட்ல போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும். சோ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 180 கிலோமீட்டர், இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 250 கிலோமீட்டர்ஸ். சோ இப்ப எனக்கு சில வேல்யூஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இங்க இருந்து இங்க ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கிறேன். ஓகே. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி என்னெல்லாம் இருந்திருக்கும், முதல்ல இந்த இது இருந்திருக்கும், இது இருந்திருக்கும். சோ இப்படி போகுங்கிறது இருந்திருக்கும். சோ நான் என்ன பண்றேன்னா இங்க இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்றேன், இங்க ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்றேன், அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து 90 டிகிரி இருக்கு, இது வந்து 24 டிகிரி இருக்கு. அப்ப இது என்னவா இருக்கும்னா லைக் 90 டிகிரி பிளஸ் 24 டிகிரி அப்படிங்கிறது 114 டிகிரின்னு வரும். ஸோ டோட்டல் ஆங்கிள் வந்து 180. ஸோ 180ல இருந்து 114 மைனஸ் பண்ணும்போது 10, 7, 66 டிகிரின்னு வரும். ஸோ அதனாலதான் இங்க 66 டிகிரி அப்படின்றது வந்திருக்கு. ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் இங்க வந்து இது வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், இங்க வந்து இங்க இருந்து ஃபார்ம் ஆகுற லைன் வந்து இது. ஓகே. சோ இங்க இருந்து வர பெர்பெண்டிகுலர் லைன் இது, இங்க இருந்து ஃபார்ம் ஆகுற லைன் இது. அப்ப இங்க வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வரும்போது இதோட இது 66 இருந்தா இதோட மொத்த வேல்யூவும் 66 இருக்கணும். எனக்கு ஏற்கனவே நான் இங்க 55 நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப பேலன்ஸ் இங்க என்னவா இருக்கும், 66ல இருந்து 55 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 11 இருக்கும். சோ அந்த 11 தான் நம்ம இங்க குறிச்சிருக்கோம். சோ இதுதான் ஆக்சுவலி டயக்ராம். சோ இதுல இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். So first question என்ன கொடுத்திருக்காங்கன்னா how far is H to the north of G? So how far is H? H வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு to the north of G அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So north of G அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல north of G னா என்னது, ஆக்சுவலி நமக்கு அந்த இது வரும்போது நமக்கு நார்த், இது சவுத், இங்க வந்து ஈஸ்ட், இது வந்து வெஸ்ட். ஓகே. சோ நார்த் ஆஃப் G அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகும்னா இந்த மெஷரை நான் கண்டுபிடிக்கிற மாதிரி. சோ ஜிக்கும் ஹெச்சுக்கும் லைக் அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஜிக்கும் ஹெச்சுக்கும் தான் நார்த் ஆஃப் ஜின்னு கொடுத்திருக்காங்க. நார்த் ஆஃப் ஜி அப்படிங்கிறது நான் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வரும். ஓகே. சோ நான் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இப்போ வந்து இது வந்து 24 டிகிரி. சோ இது வந்து இந்த 24 டிகிரிக்கு இது வந்து ஆப்போசிட் சைடா வரும், இது வந்து ஹைப்போடெனியூஸா வரும், இது வந்து அட்ஜசன்ட் சைடா வரும். ஆக்சுவலி நான் இதுதான் கண்டுபிடிக்கணும். அப்ப எனக்கு இந்த வேல்யூ தெரியுது. சோ இந்த வேல்யூவும் ஈக்குவேட் ஆகுற மாதிரி எனக்கு என்ன ஃபார்முலா இருக்கு, இது அட்ஜசன்ட், இது ஹைப்போடெனியூஸ். அப்ப காஸ் தீட்டாங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி வருமா. சோ அப்ப வந்து cos 24 டிகிரி ஈக்குவல் டு adjacent சைடு என்னது OG டிவைடட் பை OH அப்படின்னு வரும். OG டிவைடட் பை OH. cos 24 டிகிரியோட வேல்யூ கொடுத்திருக்காங்க 0.9135 ஈக்குவல் டு OG டிவைடட் பை GH அப்படிங்கறது ஹைப்போடெனியூஸோட வேல்யூ 240. சோ நெக்ஸ்ட் வந்து 240 into 0.9135 ஓட வேல்யூ வந்து 228.38 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு வரும். சோ அப்ப நம்ம டிஸ்டன்ஸ் ஆஃப் H to the north of G வந்து இவ்வளவுன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா how far is H to the east of G?
இங்க நம்ம பார்க்க வேண்டியது how far is h to the east of g. east of g அப்படிங்கறத பார்க்கணும். so actually நம்ம east அப்படிங்கிறது இந்த சைடுல வரும். so east of g அப்படிங்கிறது obviously இந்த இத குறிக்கிற மாதிரி வரும். okay so இந்த மெஷரை குறிக்கிற மாதிரி வரும். ஏன்னா இந்த ஹெச்சுக்கும் ஜிக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, நம்ம ஈஸ்ட் டைரக்ஷன்ல பார்க்கும்போது இதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அப்ப இங்க வந்து 24 டிகிரி இருக்கு. இது ஆப்வியஸ்லி இந்த 24 டிகிரிக்கு இது வந்து ஆப்போசிட் சைடு, இங்க இருக்கிறது ஹைப்போடென்யூஸ் சைடு. சோ ஆப்போசிட் சைடும் ஹைப்போடென்யூஸும் இன்வால்வ் ஆகுற மாதிரி இருக்கிற ஃபார்முலா sin தீட்டா. சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போட போறோம். So, அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்னா sin 24 degree equal to OH divided by GH அப்படின்னு வரும். So, sin 24 degreeயோட வேல்யூ இங்க கொடுத்திருப்பாங்க. So, 0.4067. So, 0.4061 equal to OH divided by, so இதுக்கு இடப்பட்ட distance வந்து 250. So, 250 into 0.4067 is 101.68 வரும். So, இது வந்து இவ்வளவு தூரம் ஈஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிடும். அடுத்தது third question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, how far is J to the north of H? So, இதுல நம்ம பார்க்க வேண்டியது நார்த் ஆஃப் h அப்படிங்கறதா. சோ நார்த் அப்படின்னு சொல்றது மேல அப்படிங்கிற மாதிரி வரும். நார்த் ஆஃப் h அப்படின்னா இதுக்கு மேல அப்படிங்கிற மாதிரி தானே வரும். சோ அப்ப இந்த இடத்துல நான் எதை கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூவை தான் நான் கண்டுபிடிக்கணும். நார்த் ஆஃப் என்ன கொடுத்திருக்காங்க, நார்த் ஆஃப் h கொடுத்திருக்காங்க. how far is j? j வந்து இப்போ நான் இங்க வரைஞ்சேன்னா நார்த் ஆஃப் h. சோ இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போகும்போது அதுக்கும் இடப்பட்ட இருக்கு டிஸ்டன்ஸ். சோ நார்த் ஆஃப் h அப்படின்னு சொன்னாலே எனக்கு இதுதான் h ஆக்சுவலி இந்த வரைக்கும் இருக்கிறது h. சோ அந்த இடத்துல இருந்து நார்த் ஆஃப் இதுன்னு சொல்லும்போது இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க வந்து 11 டிகிரி இருக்கு. சோ இது வந்து இதுக்கு வந்து ஆப்போசிட் சைடா மாறும். சோ ஆப்போசிட், இது வந்து ஹைப்போடென்யூஸ், ரைட்? அப்ப நான் சைனோட ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி வரும். இப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம், sin 11 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்னது ij டிவைடட் பை hj அப்படின்னு வரும். சோ sin 11 டிகிரியோட வேல்யூ क्वेश्चनல கொடுத்திருக்காங்க ஈக்குவல் டு ij டிவைடட் பை hj ஓட வேல்யூ 180. சோ 180 இன்டு இந்த வேல்யூங்கிறது 34.34 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு. சோ இத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, how far is j to the east of h அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ to the east of h அத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். So, east of h, east அப்படிங்கிறது இந்த சைடுல வரதா நம்ம ஈஸ்ட்னு சொல்லுவோம். So, east of h ன்னு சொல்லும்போது இது. So, j க்கும் இதுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு to the east அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So, அப்ப நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க வந்து 11 டிகிரின்னு ஆக்சுவலி இருக்கு. So, இது வந்து ஆப்போசிட், இது வந்து adjacent. So, adjacent ஹைப்போடென்யூஸ் ஜாயின் ஆகிற இடங்கிறது cos theta. அப்ப இந்த இடத்துல நம்ம cos theta ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். So, another இந்த இடத்துல cos 11 degree equal to adjacent அப்படிங்கிறது hi divided by hj ன்னு வரும். So, cos 11 டிகிரியோட வேல்யூ இது equal to hi divided by hjங்கிறது 180. So, 180 into இந்த வேல்யூ வந்து எனக்கு இந்த மாதிரி கிலோமீட்டர்ஸ் வரும். So, ரொம்பவே ஈஸி தான். நம்ம ஜஸ்ட் டயக்ராம் மட்டும் கிளியரா போட்டுட்டு நமக்கு அதுல என்ன சொல்ல வராங்கிறது புரிஞ்சா போதும். Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe to my channel. Thank you.